இப்போ எடுத்துக்காட்டுக்கு நான் ஒரு வாக்கியம் சொல்றேன். நிரஞ்சன் இந்த ஓவியத்தை வரைந்தான் அல்லது நான் இந்த ஓவியத்தை வரைந்தேன் அப்படிங்கிற ஒரு வாக்கியம். இதுல எழுவாய் என்பது என்ன? நிரஞ்சன். செயப்படு பொருள் என்பது என்ன? ஓவியம். வரைந்தேன் என்பது என்ன? பயனிலை. இந்த எழுவாய், பயனிலை, செயப்படு பொருள் இவற்றை பற்றி ஏற்கனவே மொழியறிவோம் பகுதியில பார்த்திருக்கோம். இப்ப சில சமயங்கள்ல என்ன ஆகும்னா, இதே பொருள் தரக்கூடிய வாக்கியத்தை நாம வேறு விதமாக சொல்லுவோம். எப்படின்னா, அந்த ஓவியம் நான் வரைந்தது அப்படின்னு சொல்லுவோம். பொருள் அளவுல பெரிதாக எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ஆனா கொஞ்சம் நுட்பமாக ஆராய்ந்து பார்த்தீர்கள் அப்படின்னா ஒரு மாற்றம் நிகழ்ந்திருக்கு. அந்த ஓவியம் நான் வரைந்தது என்று சொல்லும் போது ஓவியம் இந்த இடத்துல எழுவாயாக மாறி விடுகிறது. ஓவியமே படத்தை வரைந்தது அப்படிங்கிற ஒரு பொருளை இது தருகிறது இல்லையா? கொஞ்சம் நுட்பமாக நீங்க பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வித்தியாசம் புலப்படும். இது இலக்கண ரீதியாக பிழை என்று சொன்னாலும் கூட வழக்கு வலுவுடைத்து அப்படின்னு ஏற்கனவே பார்த்திருக்கோம். பொதுமக்கள் இந்த வழக்கை பயன்படுத்துறாங்க என்று சொல்லும் போது அது நிலைத்துவிடும். அதை பிழையாக இருந்தாலும், இலக்கண ரீதியாக பிழையாக இருந்தாலும் தமிழ் இலக்கணம் அதை ஏற்றுக்கொள்கிறது. இதே போல நிறைய எடுத்துக்காட்டுகள் சொல்லிட்டே போகலாம். இந்த ஆடை என் அப்பா நெய்து கொடுத்தார், இந்த ஆடையை நெய்தது என்னுடைய தந்தை அப்படின்னு சொல்லும் போது சில சமயங்கள்ல இது வேறு விதமாகவும் நாம சொல்லுவோம். அந்த ஆடை எங்க அப்பா தைச்சது அப்படின்னு சொல்லுவோம். அந்த கட்டடம் எனக்கு தெரிந்த நண்பர் கட்டினது அப்படின்னு சொல்லுவோம். இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா எழுவாய் என்பது அந்த செயற்படு பொருளோடு தொடர்புடையதாக விடுகிறது. அந்த எழுவாயே அந்த செயலை செய்து விட்டதோ அப்படிங்கிற ஒரு அர்த்தத்தை அது தந்து விடுகிறது. இன்றைக்கு நாம பார்த்த இந்த மொழியறிவோம் பகுதி ரொம்ப தகவல் பூர்வமான பகுதியாக இருந்ததுன்னு நம்புறேன். மீண்டும் அடுத்த மொழியறிவோம் பகுதியில உங்க எல்லாரையும் சந்திக்கிறேன்.